ராமேஸ்வரம் பக்கமா மண்டபம் அப்படின்னு ஒரு அழகான இடம் இருக்கு. இங்க பீச்ச பார்த்த மாதிரியே ஒரு ஸ்டேல தங்கி எங்கெங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு வரிசையா பார்ப்போம். முதல்ல மண்டபத்துல இருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த பீச் பார்க் தான். ₹10 என்ட்ரி டிக்கெட் வாங்குவாங்க. உள்ள போனதும் நீங்க பீச்ச பார்த்த மாதிரியே உட்காரலாம். அந்த வியூ ரொம்ப நல்லா இருக்கும். சாயந்தரம் 5 மணிக்கு மேல இந்த பீச்சா இருக்கட்டும் இல்ல இந்த சன்செட்டா இருக்கட்டும் தரமா இருக்கும். கிட்ஸோட வந்தாலும் இங்க விளையாடுறதுக்கு பிளே ஏரியாலாம் இருக்கு. சோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்க்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல பாம்பன் பாலத்தோட சென்டர் பாயிண்ட் வந்துரும். இதுதான் 2வது லொகேஷன். இங்க இருந்து சிலு சிலுன்னு சும்மா காத்தடிக்குங்க. அது மட்டும் இல்ல இங்க வேடிக்கை பார்க்கறதுக்கும் சும்மா தரமா இருக்கும். இந்த பாம்பன் பாலத்துல இருந்து சரியா 8 கிலோமீட்டர்ல குந்துக்கல்னு ஒரு பீச் இருக்கு. இதுதான் நம்மளோட 3வது லொகேஷன். இங்க இருந்தா குருசடை தீவுக்கான அந்த போட்டிங்கும் இருக்கு. ஒரு ஆளுக்கு போட்டிங்க்கு ₹300 வாங்குறாங்க. இங்கே விவேகானந்தர் மண்டபம் இருக்கு, மெரைன் பார்க் இருக்கு. உங்க கிட்ஸ் வந்தாங்கன்னா இங்க நல்லா விளையாடுவாங்க. இங்க பவளப்பாறைகள், கடல் உயிரினங்களை பத்தி டீடைல்ஸ்லாம் இருக்கும். இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியாது. விவேகானந்தர் மண்டபம் பக்கத்திலேயே இந்த மாதிரி ஒரு சவுக்காடு இருக்கு. போட்டோ ஷூட்டுக்கு தரமா இருக்கு. அடுத்து 4வது இடமா இந்த அரியமான் பீச் தான். நம்ம மண்டபத்துல இருந்து 8 கிலோமீட்டர்ல இருக்கு. இது கடல் இல்ல, பெரிய நீச்சல் குளம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கே தெரியும். இங்க மீன் சுட சுட சாப்பிட நல்லா இருக்கும். இங்கே ஒரு வாட்டர் பார்க்கும் இருக்கு. நீங்க உள்ள போனீங்கன்னா ₹100 என்ட்ரி டிக்கெட். இங்க நல்ல ஸ்விமிங் பூல்ல குளிக்கலாம். அது மட்டும் இல்ல, இங்கேயே ஆர்டிபிஷியல் வாட்டர் ஃபால்ஸும் வைக்கிறாங்க. நீங்க குளிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, மண்டபத்திலேயே நம்ம பீச்சோட ஃப்ரண்ட்லயே தங்கிறதுனால இந்த பீச்லயே குளிக்கலாம், அழகான சன்ரைஸ் எல்லாம் பார்க்கலாம். இங்கேயே பீச் பக்கமா இருக்கிற எல்லாத்தையும் ரசிக்கலாம். இந்த ஊருக்கு நீங்க வந்துட்டு போக ட்ரெயினும் இருக்கு. ஃபுல் டீடைலா நான் கீழே கண்டென்ட்ல போட்டிருக்கேன். கீழே லிங்க் இருக்கு, டச் பண்ணி பாத்துக்கோங்க. மலைகள் மட்டும் இல்ல, கடல் சார்ந்த இடங்களும் மனசுக்கு இனிமையை கொடுக்கும்.